வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஸ்ரீபகவானுவாச்ச காம்யானாம் கர்மணாம் ந்யாசம் சந்நியாசம் கவயோ விதுः சர்வகர்மஃலத்யாகம் பிராஹுஸ்த்யாகம் விசக்ஷணாः. கவயः விசக்ஷணாः விதுः. விசக்ஷணான சாஸ்திரம் அறிந்தவர்கள், பெரியோர்கள், நல்ல அனுபவசாலிகள், சாஸ்திரஜர்கள், புத்தி குஷலாக, நல்லா சிந்திக்கக்கூடியவர்கள், ஆழ்ந்த சிந்தனையாளர்கள். முதல்ல என்னென்னா, புலனின்ப பயன்களை விரும்பி செய்யப்படும் செயல்களை துறப்பதே சந்நியாசத்தின் முதல் படி. சந்நியாசம் துறவுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த பொருளுக்காகவும் இன்பத்துக்காகவுமே செயல் புரியறதை விட்டுடுறது. எப்போ பார்த்தாலும் பணம் சம்பாதிக்கிறதும் சுகம் அனுபவிக்கிறதுக்குமே டயத்தை கொடுத்துட்டுருக்கான். பொருளுக்காகவும் புலனின்ப காமியானாம் கர்மணாம் ந்யாசம். காமிய கர்மங்களை விடுறது தான் முதல் சந்நியாசம். எடுத்த உடனே சந்நியாசத்தில் லெவல் சொல்கிறார். அர்த்த காமத்தை விரும்பி பண்ணுற கர்மத்தை விட்டுடுறது தான் முதல் சந்நியாசம். 85 வயசு தாத்தாவுக்கு என்ன தர்மார்த்த காமமோக்ஷ சதுர்வித பலபுருஷார்த்த சித்தியர்த்தம் சதாபிஷேகம் புத்திர பௌத்திர அபிவிருத்தியர்த்தம். சரி, பௌத்திர அபிவிருத்தியர்த்தமாக சொல்லிட்டு போங்க. புத்திர பௌத்திரன்னு இது இந்த மாத்திரதே இல்லை. இந்த மந்திரத்தெல்லாம் ஸ்லோகத்தை எல்லாம் இது பெரிய விசாரம் பண்ணணும். என்ன எப்போ என்ன சொல்கிறது இல்லை, என்னை பார்த்தே தான் சொல்கிறான். அதுதான் பெரிய, அவனுக்கு வேறு மந்திரம் தெரியறதில்ல. நான் அதனால தான் அப்பப்போ இதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறது. அவனுக்கு எல்லாருக்கும் ஒரே மந்திரம் தான் தெரியும், தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம், பகுபுத்திர லாபம். ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, நம்மக்கிட்ட படித்தவர் இங்கே எல்லாம் கிராமத்து ஜனங்கள். பக்கத்தில் கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் ஒரு பூசாரி இருக்கார். அவர் ரொம்ப எனக்கு இங்கே ஆசிரமம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து பழக்கம். அவர் கிராம கோயில் பூசாரி. ஆனால் எங்கள்கிட்ட ரொம்ப பிரியம், பக்தி. அப்பப்போ ஏதாவது கோயில், கிராமத்தில் கோயிலுக்கு சாமிக்கு என்ன பண்ணணும் ரொம்ப பக்தியாக கேட்டுட்டு போவார்லாம் சொல்லி கொடுப்போம். நான் ஒரு நாள் போயிருந்தேன் அந்த கோயிலுக்கு. ரொம்ப புத்திசாலி. எனக்கு சொன்னால் அவர் ஞாபகம் வந்துடுறது இப்போ. அதனால் அவர் என்ன பண்ணார், தனம் தானியம் பசும் பகுசிஷ்ய லாபம். ஒரு கிராமத்து கோயிலில் இருக்கிற பூஜை பண்ணுறவருக்கு அந்த சத்சங்கத்தோட மகிமையில் சுவாமிக்கு புத்திர லாபம் சொல்லப்படாது, சிஷ்ய லாபம் சொல்லணும்னு தோன்றுறது. ரிஷி அவன் ரிஷி ஆகிட்டான். என்ன பகுசிஷ்ய லாபம் சதசம்வத்சரம் தீர்க்க, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆசிரமத்துக்கு பணம் வேண்டாமா, அரிசி வேண்டாமா, பசுமாடு வேண்டாமா, சிஷ்யர்கள் வேண்டாமா, 100 ஆயுசு வேண்டாமா? எங்கள் சாமிக்கு முன்னெல்லாம் வேணும். எனக்கு ஒரே ஆச்சரியம், எப்படிப்பா யாருக்குமே தோணாது, உனக்கு தோன்றுறது. பகுசிஷ்ய லாபம். ஒரு வேறு யாரையாவது சொல்லுங்க பார்ப்போம். அவங்களுக்கு அது தெரியாது, மாற்றிக்க தெரியல. ரொம்ப அனுகிரகம் தான். ஸ்ரீ பகவான் உவாச்ச, பகவான் சொல்கிறார், காமியானாம் கர்மணாம் ந்யாசம் சந்நியாசம் இது கவயா விதுஹு. சங்கராச்சாரியர் நிறைய சொல்கிறார் இதுக்கெல்லாம். காமியானாம், கவயனா பண்டிதாக, அறிவாளிகள். காமிய கர்மங்களை எல்லாம் விடுறதைத்தான் சந்நியாசம்னு சொல்லுகிறார்கள். முதல் லெவல்னு வச்சுக்கோ, நீங்கள் புரிஞ்சுங்கோ. ஃபஸ்ட்டு லெவல் சந்நியாசம் என்னென்னா, காமிய கர்மத்தை விடுறது. காமிய கர்மம் விடணுன்னா காமிய கர்மம் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? பாருங்க, அதில் ஏதாவது விடணும்னா இருந்தால் தானே விடுறதுக்கு. நான் எல்லாத்தையும் விட்டுவிட்டேன்னா என்ன விட்டேன்னா ஒன்றும் இல்லை விடுறதுக்கு. இதுக்கு பேர் அபாவ சந்நியாசம்னு பேர். ஒன்றுமே இல்லாமல் விடுறதுன்னா, எல்லாம் பட்டினத்தார் மாதிரி புத்தர் மாதிரி இருந்து விட்டால் பரவாயில்ல. ஒன்றுமே இல்லாததை விட்டு என்ன பிரயோஜனம்?
காமிய கர்மங்களை விடுவது, நியாசம் பண்ணுவது சந்நியாசம். காமிய கர்ம சந்நியாசா. அதுக்கு எதாவது ரிச்சுவல் இருக்கான்னு எனக்கு தெரியலை. இனிமேல் நான் காமிய கர்மா பண்ண மாட்டேன். ஏன்னா வேதத்தில் காமிய யாகங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லி விடலாம். அப்போது காமிய கர்மா பண்ணிட்டு தான் காமிய கர்மா விடணும்னு இருக்குது. ஏன்னா காமிய கர்மாவையும் கம்பல்சரியில் கொண்டு வராங்க. இதெல்லாம் பப்ளிக்கில் நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு பிராமணனுக்கு காமிய கர்மாவும் மஸ்ட்டு பண்ணி ஆகணும். பண்ணிவிட்டு கர்மாவை விடணும். காமிய கர்மாவை பண்ணிவிட்டு காமிய கர்மாவை விடணும். காமிய கர்மாவையும் இப்போ கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே நித்தியம், நைமித்திகம், காமியம், பிராயஷ்சித்தம் 4 பண்ணித்தான் ஆகணும். அதை விடுறதுக்கு கூட அதிகாரம் இல்லை. காமிய கர்மாவை முதல்ல சங்கராச்சாரிய சொல்கிறார், காமியே மதிஸ்தியஜ்யதாம் அப்படிங்கிறார். காமிய கர்மாவை விடணுங்கிறார். ஆனால் காமியத்தில் விடணும்னு சொன்னால் காமியத்தில் இருந்தால் தானே விட முடியும். ஆல்ரெடி இல்லைன்னா நான் என்னத்துக்கு விடணும்? காமியானாம் கர்மணாம் நியாசம் சந்நியாசம் விதுஹு. ஃபஸ்ட்டில் முதல்ல நீ காமிய கர்மாவை பண்ணணும். நித்திய நைமித்திக காமிய பிராயஷ்சித்த. நித்திய கர்மான்னு அர்த்தம் கம்பல்சரி பண்ணித்தான் ஆகணும். சந்நியாசம் பண்ணுற வரைக்கும், அது வரைக்கும் நித்திய கர்மா பண்ணித்தான் ஆகணும். நித்திய கர்மான்னா நியத்த கர்மான்னு பேர். வருஷத்துக்கு ஒரு தரம் பண்ணுற சிவராத்திரி நித்திய கர்மாவில் தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கல்யாணத்தன்னைக்கு பண்ணுறது, குழந்தை பிறந்தா பண்ணுறது, செத்துப்போனா பண்ணுறதெல்லாம் நைமித்திக கர்மாவில் வரும். அதிலே நிறைய பேதங்கள்லாம் உண்டு. நித்திய நித்தியம், நித்திய நைமித்திகம் எல்லாம் கோயில் பூஜைகளில் நிறைய அப்படி உண்டு. பொதுவாக நித்திய கர்மா, நைமித்திக கர்மா. அப்புறம் பலனை விரும்பி பண்ணுறது காமிய கர்மா. இந்த சில கர்மாக்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் காமிய கர்மான்னு வேதங்களில் இருக்குது. சப்த ஹவிர் யஜ்யம், சப்த பாக்க யஜ்யம், இந்த மாதிரி சில கர்மாக்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணிட்டு தான் அவன் துறவியா. ஏன்னா அது அவனுக்கு இல்லை, உலகத்துக்கு நல்லது. இப்போ மழை வேணும்னு பண்ணுற கர்மா காமிய கர்மாவா நிஷ்காமிய கர்மாவா? காமிய கர்மா. காரீரி இஷ்டின்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் பண்ணணும்னு. இதெல்லாம் பூர்வ மீமாம்சை படித்தா தான் தெரியும். அதெல்லாம் மஸ்டம் பண்ணி ஆகணும். உலகத்தின் நன்மையை முன்னிட்டு பண்ணுற கர்மா. செல்ஃப் இல்லை. புத்திரகாமேஷ்டியாகம் வேறு. காமியத்திலேயே சமூகத்துக்காக ஆசைப்படுறது, தனக்காக ஆசைப்படுறதுன்னு 2ஆக பிரிக்க வேண்டியிருக்கு. அப்படி அதுக்குள்ள பிரிவுகள்லாம் இருக்குது. நான் அதை அப்புறம் சொல்கிறேன். இந்த அளவில் இதை நான் பூர்த்தி பண்ணுறேன். காமியானாம் கர்மணாம் நியாசம் சந்நியாசம் கவயோ விதுஹு. அப்புறம் என்னென்னா, அப்படிலாம் இல்லை, 4 கர்மாவையும் பண்ணத்தான் வேணும். கிரகஸ்தன் பிராயஷ்சித்த கர்மாவையும் பண்ணித்தான். நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, காமிய கர்மா, அப்புறம் பிராயஷ்சித்த கர்மா. ஏதாவது தவறுகள்லாம் பண்ணியிருந்தால் தவறுகள் கண்டிப்பாக இருக்கும், அதுக்காக பிராயஷ்சித்த கர்மாவையும் பண்ணுறது. இந்த காமிய கர்மத்தையும் பிராயஷ்சித்த கர்மத்தையும் ஒரு லெவலில் விட்டுடணும். ஆரம்பிக்கணும், கொஞ்ச நாள் பண்ணணும், அதுக்கப்புறம் விட்டுடணும். காமிய கர்மா, பிராயஷ்சித்த கர்மா. ஆனால் இவர் இங்கே அடுத்த லைனில் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா கர்மத்தையும் நீ பண்ணத்தான் வேணும். பண்ணிவிட்டு அந்த கர்ம பலனை தியாகம் பண்ணணும். சர்வ கர்ம பல தியாகம் தியாகம் விசக்ஷணாக. இதில் இன்னும் உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் வரணும். சர்வ கர்ம பல தியாகம் பிராகுஸ்தியாகம் விசக்ஷணாக. எல்லா கர்மத்தையும் செஞ்சுட்டு பலனை ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுறதுங்கிறது அது தியாகம் என்று சொல்லுகிறார்கள். தியாகத்துக்கும் சந்நியாசத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் சொல்கிறேன். ஆனால் இந்த வித்தியாசம் கிடையாது. சர்வகர்ம சந்நியாசம்னு, சர்வகர்ம பல சந்நியாசான்னு சொன்னாலும் தப்பு இல்லை. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் அர்ஜுனன் சந்நியாசம் தியாகம் என்ற சொல்லின் 2 சொற்களுடைய பொருளை பிரித்து பகுத்தறிந்து தெளிவாக உபதேசிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டான். அதன் அடிப்படையிலே பகவான் உபதேசத்தை தொடங்கியிருக்கிறார். காமிய கர்மங்களை விட்டுவிடுவதை சந்நியாசம் என்று ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். கேச்சித்து கவயா விதுஹு. அப்படி புரிஞ்சுக்கணும். சர்வ கர்ம பலஸ்தியாகம் பிராகுஸ்தியாகம் விசக்ஷணாக. பொதுவாக சந்நியாசங்கிறது இந்த 2 சொற்களுக்கும் பொருள் வேறு கிடையாதுங்கிறது தான் பகவான் உபதேசிக்கிற விஷயங்கள்லேருந்து நமக்கு புரிய போகிறது. அது கான்டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறோமே தவிர,
தியாகா, தியாகி, யதிஹி, சந்நியாசி, இதெல்லாம் ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்க போகிறது. யதிஹின்னு சொன்னால் முயற்சி பண்ணுறவன் அர்த்தம். புலனடக்க பயிற்சி பண்ணுகிறவன், முயற்சி பண்ணுகிறவன். தியாகம்னா எல்லாத்தையும் விட்டுவிட்டான். சந்நியாசம்னாலும் எல்லாம் விட்டுவிட்டான், சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டான், ரெனவுன்ஸ் பண்ணிவிட்டான். எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ரெனன்சியேஷன், சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கார். ஹோமத்துக்கும் சாக்ரிஃபைஸ் தான் சொல்கிறோம். வழிபாடுகள்லாம் பூஜை பண்ணுறதுக்கும் சாக்ரிஃபைஸ்னு சொல்கிறோம். அதெல்லாம் இங்கிலீஷ் ஆங்கில பாஷை சொற்கள். சம்ஸ்கிருத பாஷையில் அதுக்கு ஒரு அர்த்தம் இதனுடைய நிறம். இங்கிலீஷில் சொன்னால் அது கலர், அது துவனிக்கிறது, அது இடத்த பொறுத்தெல்லாம் மாறவும் செய்கிறது. ஆனால் பொதுவாக இந்த தியாக சப்தத்துக்கும் சந்நியாச சப்தத்துக்கும் அர்த்தம் சொல்லணுங்கிற ஒரு சாக்கை வைத்துக்கொண்டு வேதவியாசர் சில விஷயங்களை விளக்கி நிறைவு செய்ய முற்படுகிறார். இவர்கள் வாதம் மூலமாக, சம்வாதம் மூலமாக. ஆக காமிய கர்மங்களை விடுவதை சிலர் சந்நியாசம் என்று சொல்லுகிறார்கள். ஆக முதல்ல ஒன்று தெரிகிறது, காமிய கர்மங்களை விட வேண்டும் என்று தெரிகிறது. காமிய கர்மங்களை செய்ய வேண்டும் என்பதும் தெரிகிறது, காமிய கர்மங்களை விட வேண்டும் என்பதும் தெரிகிறது. ஆனால் இந்த பிரகரணம் முமுக்ஷு பிரகரணம் என்று பெரியோர்கள் விளக்கிற காரணத்தினால முமுக்ஷு பிரகரணம், முமுக்ஷு பிரகரணம்னா மோக்ஷாஸ்திரத்தை, மோட்சத்தை விரும்புகிறவர்களுக்கு பண்ணக்கூடிய உபதேசமாக இருப்பதால் இந்த இடத்துல இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு இங்கே சொல்கிறார். காமிய கர்மங்களை சந்நியாசம் பண்ணுறது, ஞாபகம் வச்சுங்கோ, பிராயஷ்சித்த கர்மங்களையும் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. நம்ம எத்தனை ஜென்மாவில் எத்தனை பாபம் பண்ணோமோ, எத்தனை பாபத்துக்கு எவ்வளோ பிராயஷ்சித்தம் பண்ணுறது, பிராயஷ்சித்தமும் பண்ணி தீர்க்க முடியாது. ஓரளவுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணி பாபங்களை குறைக்கலாம், ஆனால் பிராயஷ்சித்தமே செய்து கொண்டிருக்கவும் முடியாது. காமிய கர்மங்களை பண்ணினோம்னா அந்த பலனை அனுபவிக்கிறதுக்காக நம்ம மறுபடியும் ஜென்மா எடுக்கணும். ஆகையினால காமிய கர்மங்களும் பிராயஷ்சித்த கர்மங்களையும் செய்து கொண்டிருந்தால் பிறவி தொடரத்தான் செய்யும். மோட்சத்தை விரும்புகிறவனுக்கு, மோட்சத்தை விரும்பாதவனாக இருந்தால் அது விஷயம் வேறு. அப்புறம் அடுத்தது என்னென்னா சர்வ கர்ம பலத்தியாகம். இங்கேயும் ஆதிசங்கரர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சர்வ கர்மங்கிறதுக்கு அர்த்தம் நித்திய நைமித்திக கர்மம். காமிய கர்மம் பிராயஷ்சித்த கர்மங்கள்லாம் எடுத்துக்கல. இன்னொரு கர்மம் இருக்குது, செய்யக்கூடாததையும் தெரிஞ்சுக்கணும். பிரதிஷித்த கர்மம்னு பேர். கட்டாயம் செய்ய வேண்டிய கர்மங்கள், ஒரு காரணத்தை முன்னிட்டு, திருமணம் போன்ற விஷயங்களில் இந்த காரணத்தை முன்னிட்டு செய்யக்கூடிய கர்மங்கள், அவ்வளோதான். அப்புறம் அடுத்தது என்னென்னா, ஒரு பலனை விரும்பி தேவைப்படும் போது செய்கின்ற கர்மங்கள். இதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக இருக்குது. வைதிகத்திலெல்லாம் நிறைய விஷயங்கள், ஒரு அந்தணனுக்கு 40 விதமான சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதெல்லாம் ஷார்ட்கட் பண்ணி இப்போ 16 நிறுத்தியிருக்கோம். ஷோடச சம்ஸ்காராகனு சொல்லி. அப்போ 40 சம்ஸ்காரம்னு சொன்னால் அது நிறைய இருக்குது. அதில் காமிய கர்மங்களும் அடக்கம்தான். ஆனால் அந்த காமிய கர்மங்கள்ங்கிறது இவனுக்காக இல்லை, சமூகத்தினுடைய நன்மையை மையமாக வைத்திருக்கிறது. அதெல்லாம் நான் இந்த இடத்துல அதை விளக்கி சொன்னால் அது நீண்டு போயிடும், ரொம்ப பெருசாகிடும். அப்படிலாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். அந்த 40 சம்ஸ்காரங்கள். ஆனால் ஷோடச சம்ஸ்காரங்கிறது பொதுவாக இப்போ இருக்குது பழக்கத்தில். ஒரு குழந்தை உற்பத்தி பண்ணுறதுலேருந்து இறந்து போகிற வரைக்கும் செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள் 16ஆக இப்பொழுது பிரித்திருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் நான் ஆத்ம வித்தியில் பேசுகிறதாக இருக்கிறேன். எல்லாருக்குமே பண்ணக்கூடிய ஷோடச சம்ஸ்காரங்களை பற்றி பேச போகிறேன். நாட் ஒன்லி பிராமின் கம்யூனிட்டி, எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கான ஸ்லோகங்கள், அதுக்கான முறைகள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நான் அது பிளான் பண்ணின்னு இருக்கேன். எல்லா சமூகங்களுக்கும் சாஸ்திரத்தில் இருக்குது, ஏற்கனவே நடந்திருக்கிறது. சரி, அது அப்புறம் பார்ப்போம். இப்போ சர்வ கர்ம அப்படிங்கிறது நம்ம இப்படி எடுத்துக்கலாம். காய்கம் கர்ம, வாச்சிக்கம் கர்ம, மானசம் கர்ம. அந்த இதை நான் சொல்லிவிடுறேன். நித்திய நைமித்திக காமிய பிராயஷ்சித்த பிரதிஷித்தம். பிரதிஷித்தம்னா செய்யக்கூடாது, யாருமே செய்யக்கூடாது, பொதுவாக செய்யக்கூடாது. அது சாமான்யமாக செய்யக்கூடாதது, விசேஷமாக செய்யக்கூடாதுன்னு அதுலேயும் பிரிச்சிருக்காங்க. அதை நம்ம இப்போ இங்கே பார்க்க முடியாது. ஆக பிரதிஷித்த கர்மா,
அப்புறம் அடுத்தது என்ன, பிராயஷ்சித்த கர்மா, காமிய கர்மா. பிரதிஷித்த கர்மா பண்ணக்கூடாது. ஒரு முமுக்ஷு இல்லை, உலகத்தில் வாழ்கிற புபுக்ஷுவே, போகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிற புபுக்ஷுவுக்கே நீ பிரதிஷித்த கர்மம் செய்யக்கூடாது. ஆனால் காமிய பிராயஷ்சித்த கர்மம் செய்யலாம். ஏன்னா புபுக்ஷுவாக இருக்கிறதுனால, ஏன்னா அவன் அப்படிலாம் பண்ணணும். ஆனால் யாராக இருந்தாலும் சரி, துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிற வரைக்கும் நித்திய நைமித்திக கர்மங்களை விட முடியாது. நித்திய நைமித்திக கர்மங்களை செய்துதான் ஆக வேண்டும். அந்த நித்திய நைமித்திக கர்மங்களை இங்கே என்ன சொல்கிறார், சர்வ கர்ம இஸ் ஈக்குவல் டு நித்திய நைமித்திக கர்ம, கர்மத்வயம். நித்திய நைமித்திக கர்ம கர்மணி கர்மாணி, அதனால் நித்திய நைமித்திக கர்மணி, அதை தியாகம் பண்ணுறது. அதில் தான் பண்ண முடியும். ஏன்னா இது கட்டாயம் பண்ணியாக வேண்டும் அப்படிங்கிற கர்மத்தை தான் பலனை விட முடியும். நித்திய நைமித்திக கர்மத்துக்கு பலன் இருக்கா இல்லையான்னு நிறைய விசாரம் பண்ணியிருக்காங்க. நித்திய நைமித்திக இதிலேயே பண்ணுறார் சங்கராச்சாரியர். 66 ஸ்லோகத்தில் ரொம்ப விஸ்தாரமாக விரிவாக ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கார். எந்த கர்மத்தை செஞ்சாலும் அதுக்கு பலன் உண்டு. ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் அதிருஷ்டம். இது லௌகிக கர்மம் இல்லை, எல்லாம் வைதிக கர்மம். சாஸ்திரீயம் கர்ம, சாஸ்திர விஹிதம் கர்ம, அதிருஷ்ட பிரயோஜனம் கர்ம. எல்லாம் வழிபாடுகள், சடங்குகள், ஜபங்கள், ஹோமங்கள், அந்த மாதிரி விஷயம் இது. இப்போ நம்ம வீட்டில் வேலை செய்கிறதெல்லாம் கர்மா இல்லை. நம்ம பருக்கிறது, துடைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, அதில் எல்லாத்துலேயும் எல்லா திருஷ்ட கர்மத்துலேயும் அதிருஷ்டத்தை சேர்ப்போம். சாஸ்திரம் சேர்க்கறது. காலம்பரை எழுந்து நம்ம பல்லு தேய்க்கிறதுலையே அது திருஷ்ட கர்மா தான். பல்லு தேய்ச்சா பல்லு க்ளீன் ஆகுங்கிறது வேறு விஷயம். ஆனால் பல்லு தேய்க்கிற போதே சில ஸ்லோகங்களை சொல்லணும், கடவுளை நினைக்கணும். அப்படிங்கிற போது அது அதிருஷ்டம் சேர்ந்து விடுறது. குளிக்கிறதுங்கிறது ஒரு திருஷ்ட கர்மா, உடம்பில் இருக்கிற அழுக்க போக்குறது. ஆனால் அந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிட்டு குளிக்கிற போது அது அதிருஷ்டமும் சேர்க்குறோம். காலையில் எழுந்து பெட்டில் உட்கார்ந்தனோடனே கடவுளை தியானம் பண்ணுறோம். என்னது, யார் பண்ண சொன்னா? அது அதிருஷ்டத்தை மையமாக வச்சது. எழுந்து உட்கார்ந்த உடனே பிராணாயாமம் பண்ணவும், சகர்ப்ப பிராணாயாமம் பண்ணவும், மந்திரத்தோடு பண்ணுற பிராணாயாமம் பண்ணுறதும், பிராணாயாமம் பண்ணி முடித்த உடனே பிரார்த்தனைகள் எல்லாம், பிராத்தஸ்மரணங்கள்லாம் சொல்கிறதும், அதுக்கு பிறகு பல்லு தேய்க்கிறதும், அப்புறம் ஸ்நானம் பண்ணுறதும், எல்லா லௌகிக திருஷ்ட பிரயோஜன கர்மத்திலையும் அதிருஷ்டம் சேர்ந்து தான் இருக்குது. நம்ம சம்ஸ்காரங்கள் அப்படி. ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு தினம் கோயிலுக்கு போனோம், கடவுள்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்டோம்லாம் கிடையாது. ஒவ்வொரு க்ஷணமும் வஸ்திரம் கட்டிக்கிற போது சொல்கிறோம், கோயில் விட்டு கிளம்புற போது, கோயிலுக்கு போகிற போது சொல்கிறோம், ஏதோ ஸ்லோகம் சொல்லிட்டு போகிறோம், சாப்பிட்ற போது சொல்கிறோம், படுத்துக்கிற போது சொல்கிறோம். இந்த மாதிரி கர்மங்களை தான் இங்கே சொல்லிருக்கு. இதெல்லாம் செய்யணும். ஒரு மனிதன் செஞ்சால் தான் அவனுக்கு அதுக்கப்புறம் இந்த ஜோசியமெல்லாம் அனாவசியமாக பார்க்க வேண்டியிருக்காது. இதெல்லாம் ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு ஜோசியமெல்லாம் தேவைப்படாது. அப்புறம் ஏதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கோ மற்றதுக்கோ ஏதாவது நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு நாள் பார்க்குறதுக்கு தான் பண்ண வேண்டியிருக்குமே தவிர, தன்னோட வாழ்க்கையோட இன்ப துன்பத்துக்கு காரணமானது எதுன்னெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் துக்கத்துக்கு காரணம் இந்த கிரகமா அந்த கிரகமா, ஏன் சுகத்துக்கு இந்த கிரகம் காரணமா அந்த கிரகம் காரணமானு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி எந்த புத்தகத்துலையும் எனக்கு தெரிஞ்சு பகவத்கீதையில் எங்கேயா இருக்கா ஜாதகம் பார்க்கணும்னு? திருக்குறள் எங்கேயா இருக்கா? நல்ல நேரத்தில் ராமர் பிறந்தார், கிருஷ்ணர் பிறந்தார், நல்லா இருக்கும், அவ்வளோதான். அதனால் அந்த நேரத்தில், இந்த நேரத்தில் ராமர் பிறந்தார் அப்படின்னா அதை வச்சு ஜாதகத்தை சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் நம்ம. சர்வ கர்ம பல தியாகம். நித்திய நைமித்திக கர்மத்துக்கு தான் பலன் உண்டு. என்ன பலன் உண்டு? அந்த பலனை மாத்திர சக்தி அங்கே தான் உண்டு. காமிய கர்மாவில் புத்திரகாமேஷ்டியாகம் பண்ணிவிட்டு இந்த பலன் வேண்டான்னு எப்படி சொல்ல முடியும்? பிராயஷ்சித்த கர்மா பண்ணினா எனக்கு அந்த பலன், பாபம் போகணுங்கிறது அங்கே இருக்குது பலன். பிரதிஷித்த கர்மா பண்ணினா கண்டிப்பாக நமக்கு நரகம் உண்டு. அப்போ நித்திய நைமித்திக கர்மத்தில் தான் சாஸ்திரத்தில் ஒரு நியாயம் இருக்குது. சம்யோக பிருதக்துவ நியாயம்னு ஒரு நியாயம் இருக்குது. அந்த நித்திய நைமித்திக கர்மத்தை
உலகியல் பயன்களை விரும்பியும் செய்யலாம், உலகியல் பயன்களை விரும்பாமலும் செய்யலாம்ங்கிற ஆப்ஷன் அங்கே தான் இருக்குது. நித்திய நைமித்திக கர்மத்தில் மாத்திரம்தான் அர்த்த காமத்தை விரும்பியோ அல்லது சித்தசுத்தியை விரும்பியோ பண்ண முடியும். மற்ற கர்மங்கள்லாம் அர்த்த காமத்தை விரும்பித்தான் இருக்கும். அதில் சித்தசுத்தி, அவாந்தர பலன், இதெல்லாம் 6வது அத்தியாயத்திலே யோக பிரஷ்டன் விஷயத்திலே விசாரம் பண்ணியிருக்கோம். ஆக இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கர்மபலன்னா என்னது? அர்த்த காமம், மறுபடியும் ஜன்மாவுக்கு காரணமான பலன். மா கர்மபலஹேதுர்பூஹு அப்படிங்கிற இடத்துல என்ன அர்த்தம் பார்த்தோம்? கர்மபலனுக்கு காரணமாகி விடாதே அப்படின்னார் பகவான். கர்மபலன்கிறது என்னது? மறுபிறப்பு. கர்மபலம் நாம ஜென்ம. அந்த ஜென்மம் எடுத்தால் மறுபடியும் சுகதுக்கத்தை அனுபவிக்கணும். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. நீ நித்திய நைமித்திக கர்மத்தை பண்ணுறதுக்கு மாத்திரம்தான் உனக்கு தகுதி இருக்குதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல நீ மோட்சத்தை விரும்பினியானா நீ நித்திய நைமித்திக கர்மத்தை மாத்திரம் பண்ணுறதுக்கு உனக்கு தகுதி இருக்குது, நித்திய நைமித்திக கர்மத்தை விடுறதுக்கு உனக்கு தகுதி வரலைன்னு சொல்கிறார் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு. கர்மண்யேவ அதிகாரா, நித்திய நைமித்திக கர்மத்தை விடுவதற்கு உனக்கு தகுதி வரவில்லை. ஆனால் நீ நித்திய நைமித்திக கர்மத்தின் பயனை விரும்பாதே. நித்திய நைமித்திக கர்மத்தின் பயனை விரும்பினால் மறுபிறப்பு உண்டாகும். எனவே அதற்காக நான் கர்மத்தையே செய்யவில்லை என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் கர்மத்தை நித்திய நைமித்திக கர்மத்தை பயன்களை, அதாவது மறுபிறவியை தரக்கூடிய பயனை விரும்பாமல் செய்தால்தான் மன தூய்மை ஏற்படும், ஞானத்திற்கு தகுதி கிடைக்கும். மாதே சங்கோஸ்து அகர்மணி, அதெல்லாம் அங்கே படிச்சிருக்கோம். 47, 48, 49, 50 ஸ்லோகங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. 2வது அத்தியாயத்தில் அதோட சாரம்தான் இதெல்லாம். 3வது அத்தியாயம், 2வது அத்தியாயம் அந்த பகுதி, 4வது அத்தியாயத்துலேயும் 5வது அத்தியாயத்துலேயும் சில ஸ்லோகங்கள், 6வது அத்தியாயத்துலேயும் இருக்குது. ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியத்தே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சியத்தே. மனதை பக்குவப்படுத்துபவனுக்கு கர்மம் சாதனம். மனதை பக்குவப்படுத்தி, அங்கேயும் கர்மம்னா என்ன? நித்திய நைமித்திக கர்ம சாதனம். மனதை பக்குவப்படுத்தி கொண்டவனுக்கு நித்திய நைமித்திக கர்மங்களை விடுவது சாதனமாகிறது. சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்கமாப்தும் அயோகதா யோகயுக்தோ முனிர்பிரம்ம நச்சிரேணாதி கச்சதி. ஆக நித்திய நைமித்திக கர்மத்தை பலனை விரும்பாமல் செய்யாமல் நித்திய நைமித்திக கர்மத்தை சந்நியாசம் செய்தால் உனக்கு துன்பம் வரும். அப்படி தான் அங்கே போடணும். கர்மயோகம்னா என்ன அர்த்தம்? சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்கமாப்தும் அயோகதா. அயோகத்தான்னா என்ன அர்த்தம்? நித்திய நைமித்திக கர்மங்களை பலனை விரும்பாமல், அதாவது அர்த்த காமத்தை விரும்பாமல் மோட்ச பலனை விரும்பி செய்தால்தான் உனக்கு சந்நியாசம். அப்படி பண்ணாமல் பண்ணினியானா சந்நியாசம் துக்கமாகுங்கிறார். கர்மயோகம் பண்ணாமல் கர்ம சந்நியாசம் பண்ணினா கர்ம சந்நியாசம் துக்கத்தை கொடுக்குங்கிறார். ஆனால் கர்மயோகத்தை பண்ணிவிட்டு நீ கர்ம சந்நியாசம் பண்ணினா சுலபமாக இருக்குங்கிறார். மனசு ரொம்ப கிளியராக இருக்கும், சஞ்சலமெல்லாம் வராது. இதெல்லாம் மனசில் ஓடிண்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இதெல்லாம் புரியும். சர்வ கர்ம பலத்தியாகம் இஸ் ஈக்குவல் டு நிஷ்காம தர்மானுஷ்டானம். அதில் தான் நமக்கு சாய்ஸே. பலன் வேணுமா வேண்டாமான்னு சொல்கிறதுக்கு சாய்ஸே நித்திய நைமித்திக கர்மத்தில் மாத்திரம்தான் இருக்குது. எனக்கு புனர்ஜன்மாவை உண்டு பண்ணுற பலன் வேணுமா, புனர்ஜன்மாவை உண்டு பண்ணாத மோட்ச பலன் வேணுமா அப்படின்னு அதில் தான் சாய்ஸே இருக்குது. பல தியாகம் பண்ணணுன்னா பல தியாகம் பண்ணுறதுக்கு எனக்கு சாய்ஸ் இருந்தால் தானே. எனக்கு இந்த பலன் வேண்டாம். நம்ம ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறோம், ஏதோ பண்ணுறோம், எனக்கு சம்பளம் வேண்டாம், எனக்கு வேலை சும்மா இருக்க முடியல, வேலை செய்கிறதுக்காக வந்திருக்கேனே தவிர என்னை பாதுகாத்துக்கிறதுக்கு தேவையான பொருளாதாரம் என்கிட்ட இருக்குது, ஆனால் நான் சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு வேலை செய்யணும், அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் இங்கே வந்தேனே தவிர உங்கள்கிட்ட சம்பளம் கேட்கல அப்படின்னு ஒருத்தன் சொல்ல முடியுமே? ஒரு வேலைக்கு சம்பளம் வாங்கிறதுக்கும் நமக்கு ரைட் இருக்குது, சம்பளம் வேண்டான்னு சொல்கிறதுக்கும் ரைட் இருக்குது. அதை கர்வமாக பண்ணக்கூடாது.
நான் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு எல்லாம் பண்ணுறேன், என்ன மதிக்க வேண்டாமா? போச்சு. அது நிறைய இடங்களில் பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு இந்த சேலரி கொடுத்தே வேலையை வாங்கி விடலாம். இந்த ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணுறவங்கள வந்து நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதனால தான் ராமகிருஷ்ண மடத்துலலாம் அதுக்கெல்லாம் ஒழுங்கு பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் இப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க, அவன் நினச்ச இடத்துக்கு போவான், எப்படி வேணா இருப்பான். நான் தான் ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. நான் ஃப்ரீயாக பண்ணணும்னா அதுக்கு வந்து ஆர்கனைசேஷன் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஒருத்தர் வந்து ஆசிரமத்திலேயே இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனில் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறேன் பார். ஆனால் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறேன்னு சொன்னால் ஆசிரமத்தில் அவருக்கு அகாமடேஷன், ஃபுட்டு எக்ஸட்ரா ப்ரொவைட் பண்ணணும். ஆனால் அவரை வந்து அவருக்கு ஃப்ரீடம் வேணும் பார். அப்புறம் நம்ம என்ன பர்பஸுக்காக இது பண்ணுறோமோ அது எல்லா பர்பஸையும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஃப்ரீ சர்வீஸ்ன்னு சொல்லிவிட்டு சரியாக பண்ணவும் மாட்டாங்க. அது வந்து என்னென்ன நம்மளால் ஒன்றும் சொல்லவும் முடியாது. கேட்டால் என்னென்னா ஐ ஆம் டூயிங் ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு விடுவாங்க. சொல்கிறேன், பொதுவாக ஜென்ரலாக இருக்கிறது. அதனால தான் நீ ஃப்ரீ சர்வீஸ் பண்ணலாம் வேண்டான்னு சொல்லலை. இதெல்லாம் கண்டிஷன்ஸ்னு சொல்லிவிடுறாங்க ராமகிருஷ்ண மடத்துலலாம். இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதா இருந்தால் உங்கள் ஃப்ரீ சர்வீஸை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் எல்லாம். ஏன்னா அடி வாங்கி அனுபவம். இப்போ சாமியார்கள்லாம் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணின்னு உட்காந்துருக்கணும். அது மாத்திரம் இல்லை, இந்த ஈகோவை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது இருக்கே, ஒருத்தரோட ஈகோவை, அப்புறம் கடைசியில் நம்ம சந்நியாசமே கேள்விக்குறியாகிடும், கொஸ்டின் மார்க் ஆகிடும். அதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறேன், இது வேறு விதமாக சொல்கிறேன். அதாவது பலனை விரும்பி பண்ணுறதும் பலனை விரும்பாமல் பண்ணுறேங்கிறதுக்காக தர்மத்தை மீற முடியுமா? நான் தான் பலனை விரும்பாமல் தானே பண்ணேன். கிருஷ்ணரே சொல்லிட்டார், பிரத்யவாயோன வித்தியத்தை அப்படின்னு சொல்லிட்டு அக்கிரமம் பண்ண முடியுமா? ஜாக்கிரதையாக பண்ணணும். கர்மயோகம் பண்ணுறேங்கிற பேரில் கர்வத்தை வளர்த்துக்கப்படாது. சர்வ கர்ம பலத்தியாகம். இங்கே என்னென்னா காய்கம் வாச்சிக்கம் மானசம் நித்தியம் நைமித்திகம் கர்ம. காய்கம் கர்ம உடம்பால் செய்கிறது, மனசால் செய்கிறது, வாக்கால் செய்கிறது. அதை வந்து நித்திய கர்மா நைமித்திக கர்மா. இந்த கர்மங்களை எல்லாம் செய்கிற போது ஆனால் செஞ்சு தான் ஆகணும். மன தூய்மை வர்ற வரைக்கும். இல்லைன்னா 24 மணி நேரமும் வேதாந்தம். 24 மணி நேரம்னா என்ன? தூங்குகிற நேரம், சாப்பிட்ற நேரத்தை தவிர மற்ற நேரம் படிக்கிறது, தியானம் பண்ணுறதா இருந்துவிட்டால் விட்டுவிடலாம். இல்லாட்டி பண்ணிட்டு தான் இருக்கணும். இல்லாட்டி ஜபமாவது பண்ணணும், ஜபம் பண்ணி ஆகணும். இல்லாட்டி பாராயணம் பண்ணி ஆகணும். இல்லாட்டி பிசாச்சு எங்கே இல்லாமல் ஊரை சுற்ற ஆரம்பிச்சிடும் மைண்டு. அதை ஒரு இடத்துல உட்காத்தி வைக்கணுமே இந்த குரங்க. சர்வ கர்ம பலத்தியாகம். பலத்தியாகம்னா என்ன அர்த்தம்? மோக்ஷார்த்தம். பலத்தியாகம்னா என்ன? இந்த திரும்ப இந்த பணங்காசு பதவி, இந்த அல்ப ஜனங்கள் இதுக்கே பாவம் சாகிற வரைக்கும் அலையிறான். அதெல்லாம் வந்து அவ்வளோ வந்தாலும் அவனுக்கு திருப்தியும் வரமாட்டேங்கிறது. இன்னொருத்தனை பார்த்து பொறாமப்பட்டுருக்கான். அது சேர மனசில் இன்னும் தர்ம புத்தியே வரமாட்டேங்கிறது. அதெல்லாம் சேர்ந்து நமக்கு பாவத்தை கூட்டுறதே தவிர பாவத்தையே நீக்கும். அந்த பணமோ அந்த பொருளோ எல்லாம் உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு புண்ணியத்தையே விருத்தி பண்ணும். சர்வ கர்ம பலத்தியாகம். இது சங்கல்பம், மனசில் சொல்கிறது. பகவானே எனக்கு மோக்ஷார்த்தம் குருமதிஹி, எனக்கு மோக்ஷந்தான் வேணும், எனக்கு இனி ஜென்மா வேண்டாம், இதுக்காக அலைய மாட்டேன். இந்த ஒரு வரையறைக்குட்பட்ட உடம்புக்குள்ளே இருந்துண்டு இதனுடைய உணர்ச்சிகளுக்கெல்லாம் நான் இடம் கொடுத்துண்டு, வரையறைக்குட்பட்ட இன்னும் பல உடல்களோட சம்பந்தம் வச்சுக்கிண்டு அதனுடைய உணர்ச்சிகளுக்கெல்லாம் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துண்டு, இதெல்லாம் வந்து மித்யா வாழ்க்கை. என்னத்துக்கு இந்த பொய்யான வாழ்க்கை எதற்கு? போதும் இங்கு மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கை எல்லாம், ஆதிசக்தி தாயே என் மீது அருள் புரிந்து காப்பாய் அப்படிங்கிற எண்ணத்தில் அதுக்கு பேர் தியாகங்கிறார். சர்வ கர்ம பலத்தியாகம் பிராகுஸ்தியாகம் விசக்ஷணா. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி வைக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோ. சந்நியாசம்னா அதாவது எல்லா கர்மத்தையும் முற்றிலும் விட்டவன். லௌகிக்க கிருஷ்ணர் வேறு சொல்ல போகிறார், நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். தியாகம் சந்நியாசம், இங்கே அப்படி விவஸ்தை இல்லை. தியாகம்னா என்ன, சந்நியாசம்னா என்ன?
சந்நியாசம்னா செயல்களை முற்றிலும் விட்டுருது. நித்திய கர்மாவும் கிடையாது, நைமித்திய கர்மாவும் கிடையாது. லௌகிக கர்மா ரொம்ப குறைச்சல். அது என்னதுன்னா உடம்பை காப்பாற்றிக்கணும், இதை குளிப்பாட்டணும், இதுக்கு சாப்பாடு போடணும், இதுக்கு ஏதோ மறைக்கிறதுக்கு துணி வேணும், அவ்வளோதான். ஒரு ஷெல்டர் வேணும், படுத்துக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், படுக்க பாய், அதுக்கு மேலே தேவையில்லை. ரொம்ப அதிகமாக போனால் அது சம்சாரம் ஆகிடுறது. அதில் பாத்திரம் கூட வச்சுக்க வேண்டாங்கிறான், கரை பாத்திரிங்கிறான். பரிகிரஹ ஆதிசங்கரர் சொல்கிறார், யோகத்தின் முதல் வாயில், யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங் நிரோதா அபரிகிரஹ நிராசாச்ச நிரீகாச்ச நித்தியம் ஏகாந்த சீலதா. தியானம் செய்வதற்கு முதல் தகுதி என்னன்னா, தத்துவத்தை எல்லாம் படிச்சுட்டு, இதெல்லாம் இதில் இருக்குது விவேக சூடாமணியில். அதான் சாஸ்திரத்தை படிச்சுட்டான், படித்ததுக்கு பிறகு தியானம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இது என்னென்னா முதல்ல பேசக்கூடாது, வாயை திறக்கக்கூடாது, வாங் நிரோதா, சாமான் சேர்த்து வச்சுக்கக்கூடாது, அபரிகிரஹா, ஏதாவது வேணும்னு சொல்லக்கூடாது. அதாவது வைதிக கர்மாவும் பண்ணக்கூடாது, லௌகிக கர்மாவும் பண்ணக்கூடாது, எந்த விதமான செயல்களையும் செய்யக்கூடாது, தனியாக இருக்கணும், யாரோடையும் சேரக்கூடாது. நிராசாச்ச நிரீகாச்ச நித்தியம் ஏகாந்த சீலதா. 5 கண்டிஷன். யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங் நிரோதா அபரிகிரஹா நிராசாச்ச நிரீகாச்ச. ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம்தான், ஆனால் வேறு ஏதோ அர்த்தம் பிரித்து போட்டிருக்காங்க. நித்தியம் ஏகாந்த சீலதா. 5 நிபந்தனை. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, முற்ற துறக்கிறது, வேண்டின் உண்டாக துறக்க, துறந்தபின் ஈண்டு இயற்பால பலன்னார் திருவள்ளுவர். உனக்கு உண்மையான அமைதி ஆனந்தம் வேண்டுமானால் முற்றத் துறப்பாயாக. அப்படி முற்றத் துறந்து விட்டால் நீ இங்கே அடையும் இன்பத்திற்கு எல்லையே இல்லை. வேண்டின் உண்டாக துறக்க, உண்மையான இன்பம் உண்டாக வேண்டின் துறக்க. தலைப்பட்டார் தீரத் துறந்தார், மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர். ஆக உலகியல் கடமைகளோ தனக்கே ரொம்ப நேரம் இதிலெல்லாம் இது பண்ணுறதில்லை. பின்னால் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயத்திலேயே. ஆக அது அந்த சந்நியாசம், முற்றத் துறந்த துறவி. அறகுறையாக துறக்கிறதுன்னு இருக்க போய்த்தானே முற்றத் துறந்தான்னு சொல்கிறான் இல்லையா? முழுசாக திறந்துட்டான் அப்படின்னா முற்றத் துறந்துருக்கிறான், முற்றத் துறந்த துறவின்னா இப்போ அறகுறையாக துறவரம் மேற்கொள்கிற ஒருத்தன் இருக்கான்னு தெரிஞ்சு தானே இருக்குதுல்ல. இல்லாட்டி அந்த சொற்கள் எதுக்கு வரணும்? சர்வசங்க பரித்தியாகி பரிபூர்ணமாக சந்நியாசம் பண்ணிவிட்டான் அப்படி சொல்கிறது ஒன்று. இன்னொரு அர்த்தம் என்னென்னா, தியாகம்னா ஞாபகம், சந்நியாசம்னா டோட்டலாக ரெனன்சியேட் பண்ணிவிட்டான். இன்னொன்று என்னென்னா, ரெனன்சியேஷனும் பண்ணலை, பட் ஆனால் அந்த கர்மத்திலேயோ செயல்லையோ செயலின் பலன்லையோ அவனுக்கு விருப்பம் இல்லை, டிட்டாச்சாக இருக்கான். நல்லா வேலை பண்ணுறான், ஆனால் அதுக்கு எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்கறதில்லை. ரெக்கக்னேஷனை எதிர்பார்க்கறதில்லை, பொருளாதாரத்தையோ எந்த விதமான அதிருஷ்ட பலத்தையோ திருஷ்ட பலத்தையோ எதையும் எதிர்பார்க்கறதில்லை. அது கர்மயோகி. அதுவும் ஒரு பர்பஸ். கர்ம சந்நியாசத்துக்கு தான் கர்ம யோகம் பண்ணுறான். அந்த அர்த்தத்தில் இதை நீங்கள் எடுத்துக்கணும். சங்கராச்சாரியார் இது சர்வ கர்மங்கிறது காமிய பிராயஷ்சித்த கர்மங்கள் எல்லாம் சொல்லலை. ஏன்னு கேட்டால் இது மோட்ச பிரகரணம், அதனால் அது சொல்லலை. சர்வ கர்மங்கிறதுக்கு ஒரு நியாயம் சொல்கிறார். விசக்ஷணாகனா அறிவாளிகள், கவயகான்னாலும் அறிவாளிகள். காமிய கர்மங்களை துறப்பதை துறவு என்று ஒரு சாரார் சொல்லுகிறார்கள், அதாவது சந்நியாசம் என்பதென்று சொல்லுகிறார்கள். அனைத்து கர்மங்களையும் செய்து அதனுடைய பயனை ஞாபகம் வச்சுங்க. பலனை துறக்க, எதையுமே வேலையை செஞ்சு பலனை வேண்டான்னு சொன்னால் என்ன பலன் கிடைக்கும்னு கேட்பானா மாட்டானா? புரியுறதா? எனக்கு ஒரு பலனும் வேண்டான்னு சொன்னால் அதனால ஒரு பலன் இருக்க போய் தானே அந்த பலன் வேண்டாங்கிறான். அப்போ எந்த பலன் வேண்டாங்கிற நீ? கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னா எந்த பலனை எதிர்பாராதே?
கடமையை செய்து பலனை எதிர்பார்க்காமல் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும்? ஏன்னா பிரயோஜனம் அனுத்திஷ்ய ந மந்தோபி பிரவர்த்ததே. முட்டாள் கூட பிரயோஜனத்தை எதிர்பார்க்காம வேலை செய்ய மாட்டான், ஏதோ முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருப்பான். ஆக கர்மத்தை செய்து பலனை எதிர்பார்க்காதேன்னு சொன்னால் என்ன மாதிரி பலன்னா, அர்த்த காமத்தை எதிர்பார்க்காதே, புனர்ஜன்ம ஹேத்துவாக இருக்கிற பலனை எதிர்பார்க்காதே. புனர்ஜன்மம் இல்லாததுக்கு காரணமாக இருக்கிற பலனை எதிர்பார்த்து தான் ஆகணும். நீ மோட்ச பலனை விரும்பி இந்த அல்ப பலனை துறப்பாயாக. உயர்ந்த மேலான பலனை, அமைதியான ஆனந்தத்தை விரும்பி இந்த அல்ப பலனை துறப்பாயாக. ஒருபடி மேலேயே போய் சொல்கிறது சாஸ்திரம். அதை கூட நீ நினைக்கக்கூடாது. மோட்சம் எனக்கு வேணும் அப்படிங்கிறத கூட நீ நினைக்காம நீ அதை பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கு. ஆனால் மோட்சம் வேணுங்கிற அர்த்தம் தான் அது. சங்கம் தியக்த்வா பலம் செய்வ, பின்னால் சொல்ல போகிற பார்ப்போம். யோகஸ்ச குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய சித்திய சித்தியோ சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சியத்தே. என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல சித்தி அசித்திங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் சொல்கிறார், சித்தசுத்தி சித்தி, சித்தசுத்தி வராமல் போகிறது அசித்தி. ஆஹா சித்திய சித்தியோ சமோபூத்வா. சித்தி அசத்திங்கிறது சாதாரணமாக வியாக்கியானம் மாடர்ன் மைனிங்கில் என்ன சொல்கிறோம்னா, நீ வேலையை செய், ரிசல்ட் வர்றது பகவானோட பிரசாதம்னு எடுத்துக்கோன்னு சொல்கிறோம். அது ஒரு அர்த்தம். ஆனால் இந்த கான்டெக்ஸ்டில் சங்கராச்சாரியருடைய கமெண்ட்ரி என்னென்னா, சித்தின்னு சொன்னால் சத்வசுத்தி ஞான பிராப்தி துவாரேன மோக்ஷா. அசித்தின்னு சொன்னால் வர்றதில்ல. நான் இத்தனை எல்லாம் பண்ணுறேன், இன்னும் எனக்கு மனசில் காமக்ரோதாதிகள் போக மாட்டேங்கிறதே. வேதாந்தம் உட்கார்ந்தா எனக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியலையே, தூக்கமாக வருது. விஷயம் சிறப்பாக இருந்தாலும் அது எனக்கு ட்ரையாக தோன்றுறது, எல்லாம் வரட்டுத்தனமாக எனக்கு தோன்றுறது. அதுதான் அசித்தி. அசித்தி அசித்தி. அவர் சித்தசுத்தியைத்தான் சொல்கிறார். சித்தசுத்தி வந்தாலும் வராட்டாலும் நீ ஓயாமல் ஒழுங்காக வேலை பண்ணுங்கிறார். நான் இவ்வளோ பண்ணேன், எனக்கு சொல்பம் அப்பியசேன்னு சொன்னாரே பகவான், நான் இவ்வளோ பண்ணின்னு இருக்கேன், இன்னும் எனக்கு சித்தசுத்தியே வரலையே அப்படின்னு சொல்லாதே. வரும் நீ பொறுமையாக நீ பண்ணிட்டுரு. ஆனால் நீ சித்தசுத்திக்காக தான் பண்ணுற, அதையே ஃபோக்கஸ் பண்ணாதே. ரிசல்ட் ஓரியன்டாக இருக்காதே, ப்ராசஸ் ஓரியன்டாக இரு. எப்படி பண்ணுறோங்கிறத கவனிச்சுட்டேரு. நீ அதனுடைய பலன் வரலையேன்னு அதுலேயும் நினைக்கப்படாதுங்கிறாங்க. நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, பலன் விஷயத்தில் எந்த பலன்கிறது கேள்வி இருக்கிறதே நமக்கு 4 தான். மோக்ஷா, தர்மஹா, காமஹா, அர்த்தா. இது 4 தான். எனக்கு அர்த்த பலன் வேணுமா, காம பலன் வேணுமா, சுகம் விஷய சுகம் வேணுமா, அல்ல முதல்ல விஷயம் வேணும், அப்புறம் விஷய சுகம் வேணும், அப்புறம் புண்ணியம் வேணும், அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே மனசாந்தி மோட்சம் வேணும். எனக்கு அதெல்லாம் வேண்டாம். விஷயமும் வேண்டாம், விஷய சுகமும் வேண்டாம். எனக்கு புண்ணியம் அந்த புண்ணியம் அடுத்த ஜென்மாவை கொடுக்குற புண்ணியமும் எனக்கு வேண்டாம். சித்தசுத்தியை கொடுக்குற புண்ணியம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பண்ணுறது தான் பலத்தியாகம்னு பேர். சர்வகர்ம பலத்தியாகம், அதுக்கு பேர் தியாகம். விசக்ஷணாக வதந்தி பிராஹு, அவர்கள் அதை சிறப்பாக சொல்லுகிறார்கள்.